உலகெங்கும் உள்ள சினிகேஷன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க சினிமா பேசுகிற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வார நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவில் 2 இயக்குநர்கள் அவங்கள பற்றி ஒரு பார்வை. இந்த விஷயம் நிறைய இருக்கனால இது பகுதி 1. முதல்ல குறிப்பிடத்தக்க இயக்குனரான கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள். இவங்க 2 பேரும் இணைந்து இயக்கிய முதல் படம் 1944 வெளியான பூம்பாவை அப்படிங்கிற படம். இந்த படம் தான் 2 பேரும் இயக்குநர்கள் அறிமுகமானது. இதை தொடர்ந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என்று 50க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கியிருக்காங்க கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள். 1980 வெளியான மங்கள நாயகி அப்படிங்கிற படம் தான் 2 பேரும் இணைந்து இயக்கிய கடைசி படம். இவங்க 2 பேரும் பல சுவையான தகவல்கள் உண்டு. இவங்க இயக்கிய படங்களில் குறிப்பிடத்தக்க படம் அப்படின்னா நிறைய படங்கள் சொல்லலாம். முக்கியமான படம் பராசக்தி. நடிகர் திலகத்தை திரையுலக அறிமுகப்படுத்தி இயக்கும் 2 பேருமே இவர்களுக்கு உண்டு. இதுபோல் ரத்தக்கண்ணி என்ற காலத்தால் அழியாத காவிய படம் இந்த பல படங்கள் இயக்கியிருக்கார்கள். எல்லா விரைவில் இயக்கியிருக்கார்கள். எம்ஜிஆர் அவர்களை வைத்தும் பல படங்கள் இயக்கியிருக்கார்கள். அதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் உண்டு. அதாவது எம்ஜிஆர் வைத்து இவர்கள் இயக்கிய படம் பெற்றால் தான் பிள்ளையா. இதில் சரோஜா தேவி கதாநாயகன் நடிச்சிருந்தார். இதுதான் எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் இணைந்து நடித்த கடைசி படமாக அமைந்தது. அதற்கு சில காலம் கழித்து எம்ஜிஆர் இயக்கிய படம் எங்கள் தங்கம். இதில் ஜெயலலிதா கதாநாயகன் நடித்திருந்தார். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இணைந்து நடித்த கடைசி படமாக இந்த படம் அமைந்தது. இதற்கு சில காலம் கழித்து இதயவன் என்ற படத்தை இயக்கினார்கள். இதில் எம்ஜிஆரும் மஞ்சுளா ஜோடி நடித்திருந்தார். எம்ஜிஆரும் மஞ்சுளாவும் இணைந்து நடித்த கடைசி படமாக இந்த படம் அமைந்தது. இப்படி வினோத ஒற்றுமை வேறு யாருக்கும் இருக்குமாறு தெரியவில்லை. இவர் இருவரும் ஒரு காலகட்டத்தில் பிரிந்து தனித்தனியாக இயக்குனர் ஆவார்கள் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் கடைசி வரை இவர்கள் பெரியவே இல்லை என்பதால் இவர்களுக்குள்ள சிறப்பு என்று சொல்லலாம். இதில் கிருஷ்ணன் அவர்கள் மகன்தான் கலியுகம், உத்தம புருஷன், சத்திரியன் போன்ற படங்கள் இயக்கிய கே. சுபாஷ் அவர்கள். அவரும் இன்று நிலையில்லை, மறைந்துவிட்டார். இதையடுத்து இன்னொரு இரட்டை இயக்குனர் என்றால் ராபர்ட் ராஜசேகர். இவர்களே சொல்லலாம். இவர்கள் டி. ராஜேந்திர அறிமுகமான ஒரு தலையாக படத்தின் மூலமாக அறிமுகமானார்கள். திரைப்படங்களில் பயின்ற இவர்கள் இருவரும் இணைந்து ஒரு தலைராகம் படத்திற்கு கேமராமேனாக பணியாற்றினார்கள். ஒரு தலைராகம் படத்தில் பணியாற்றியபோது சந்திரசேகர் பழக்கம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து ஒரு கதையை உருவாக்கி சந்திரசேகர், ஜனகராஜ், தியாகு, ராஜீவ் போன்றவர்கள் வைத்து பாலைவனச்சோலை என்ற படத்தை இயக்கினார்கள். சுகாசினி ஹீரோ நடித்திருந்தார். இருவரும் இயக்குநராகவும் ஒளிப்பதாகவும் பணியாற்றி அந்த படத்தை எடுத்தார்கள். அந்த படம் பெரிய வெற்றி படம் அமைந்தது. அதைத் தொடர்ந்து சில தோல்வி படங்கள். மீண்டும் இருவரும் வெளிச்சத்தின படம் என்றால் சின்ன பூவே மெல்ல பேசு மாவல் வெற்றி படம் அமைந்தது. அதைத் தொடர்ந்து பறவைகள் பலவிதம், மனசுக்குள் மத்தாப்பு போன்ற படங்களை இயக்கினார்கள். இதில் முதல் படமான பாலைவனச்சோலை 81 வெளியானது. 89ஆம் ஆண்டு வெளியான தூரத்து பச்சை என்ற படம் இருவரும் இணைந்து பணியாற்றி கடைசி படமாக இருந்தது. பிறகு இருவரும் பிரிந்தார்கள். ராபர்ட் ஜெயக்குமார் என்ற பெயரில் ராம்கே இரட்டையுடன் நடிக்க வைத்து எடுத்த படம் புதிய சரித்திரம். 90ஆம் ஆண்டு வெளியான படம் தோல்வி படமாக அமைந்தது. அதைத் தொடர்ந்து ராபர்ட் பெரிய படங்கள் இயக்கவில்லை. பிறகு உடல்நலக்குறைவு காரணமாக காலமாகிவிட்டார். பிறகு ராஜசேகர் தனியாக பூமணம் என்ற படத்தை இயக்கினார். அவர் ஹீரோவாக நடித்திருந்தார். ஜனகராஜையும் பெரிய கதாபாத்திரம் நடிக்க வைத்திருந்தார். அது தோல்வி படம் அமையவே தொடர்ந்து அவர் வாய்ப்பு வரவில்லை. ஒரு கட்டத்தில் நடிகராக மாறினார். திரைப்படங்களும் டிவி தொடர்களும் தொடர்ந்து நடித்து வந்தார். அவரும் இன்று நம்முடைய இல்லை, காலமாகிவிட்டார். முன்பே அவர் படத்தில் நடித்திருக்கிறார் என்பது எல்லோரும் தெரியும். அந்த படம் நிழல்கள். அதில் இடம்பெற்ற இதுவரை பொன்மாலை பொழுது என்ற பாடல் இன்றும் பிரபலமான பாடல். அதில் நடித்திருந்தவர் இந்த ராஜசேகர் தான். இதுபோக இன்னும் பல இரட்டை இருக்கிறார்கள். அவர்கள் பற்றிய தகவலில் அடுத்த பகுதியில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். உலகெங்கும் உள்ள சினிகேஷன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன்.